திருநெல்வேலியில், நாங்குநேரியில் இப்போ ரீசெண்டா ஒரே லைன்ல சொல்லணும்னா நம்ம நண்பர் ஒருத்தர் ட்வீட் போட்டிருந்தாரு. அதையே சொல்றேன். ஸ்டாலின் தொடரட்டும், சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கட்டும். ஸ்டாலின் தொடரட்டும், சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கட்டும். ஸ்டாலின் தொடரட்டும், சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கட்டும். நைஸ். திரு விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி தான் தமிழகத்துடைய நிலைமை இருக்கு. தமிழகத்துடைய சட்ட ஒழுங்கு அதால பாதாளத்துல தான் இருக்கு. தினம் இங்க ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் நடந்துகிட்டே இருக்கு. சமூக விரோத செயல்களில் ஈடுபடுற பொறுக்கி புறம்போக்குகளை தூக்கி உள்ள போடுவாங்கன்னு பார்த்தா திமுக அரசுக்கு எதிராக யார் யாரெல்லாம் பேசுறாங்களோ அவங்க மேல மட்டும்தான் இங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க. இப்போ இந்த கஞ்சா விற்கிறது, அப்புறமா வேற ஏதாச்சும் போதைப் பொருட்கள் விற்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை குறித்து யாராச்சும் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சில தினங்கள்ல அந்த சமூக விரோத செயல்களில் ஈடுபடுறவனுங்க நேரா வந்து எப்படா நீ என் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், எப்படா எங்க மேலே நீ போலீஸ் கிட்ட போய் சொல்லலாம், நாங்க பண்ற விஷயத்த எப்படா நீ போலீஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்டா கொடுப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அவங்க மேல தாக்குதல் நடத்துறானுங்க. சில இடத்துல கொலையே நடந்திருக்கு. இதெல்லாம் தமிழகத்துல நடந்திருக்கு. கஞ்சா குறித்தான தகவல்கள் யாராச்சும் கொடுத்தாங்கன்னா, இல்லைன்னா வேற ஏதாச்சும் விஷயங்கள் குறித்தான தகவல்கள் கொடுத்தாங்கன்னா, அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே சேஃபா நாங்க வச்சுப்போம், பாதுகாப்பா வச்சுப்போம், இது எதுவும் லீக் ஆகாது அப்படின்ற மாதிரியான நம்பிக்கை பொதுமக்கள் கிட்ட இருக்கு. போலீஸ் இது மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா யாரெல்லாம் இது மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கே உரிய பாதுகாப்பு அப்படின்றது கேள்விக்குறியா தான் இருக்கு. உண்மையிலேயே அது மாதிரி தான் இருக்கு. நீங்க அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் எடுத்துக்கோங்களேன். அந்த பொண்ணுடைய எஃப்ஐஆர் எப்படி லீக் ஆச்சு? அதே மாதிரி விஜயருடைய டிவோர்ஸ் விஷயம் அது எப்படி லீக் ஆச்சு? இது யார் லீக் பண்ணா? சமூக விரோத செயல்களில் ஈடுபடுறவங்கள கைது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னா அவங்க மேல பெருசா எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கிறதே இல்லை. ஆனா ஆன்லைன்ல திமுக விமர்சனம் பண்றவங்க மீது நடவடிக்கை எடுக்கிறாங்க, கைது வரைக்கும் போறாங்க. திமுக காரணங்க எவ்வளவு அசிங்கமா பேசினாலும், பிரதமர் முதல் மத்திய அமைச்சர்கள் வரைக்கும் அவங்க எவ்வளவு அசிங்கமா பேசினாலும், எவ்வளவு அவதூறுகள் பரப்பினாலும் அவனுங்க மேல யாராச்சும் வழக்குகள் தொடர்ந்தா எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது, ஆக்ஷனே எடுக்க மாட்டாங்க. ஆனா திமுகவினரை விமர்சனம் பண்ணா, திமுக தலைவர்களை விமர்சனம் பண்ணா, திமுகவின் ஆட்சியின் லட்சணத்தை குறித்து விமர்சனம் பண்ணா உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறாங்க, கைதெல்லாம் வேற பண்றாங்க. இப்போ ஒரு மீம் ஒன்று காட்டுறேன், அதை கொஞ்சம் பாருங்க. நம்ம ஆட்சி பண்ற லட்சணத்தை பார்த்து ஊரே காரி துப்பும், அப்படி துப்பும் போது கபால்னு திறந்து பாரு, இது உனக்கு கை கொடுக்கும்பா. ஹிந்தி எதிர்ப்பு அப்படின்றது அந்த சூட்கேஸ் நம்மளுடைய முதலமைச்சர் கிட்ட கருணாநிதி அவர்கள் கொடுத்த மாதிரி இந்த ஒரு மீம் ஒன்று இருக்கு. திமுகவினரை கலாய்க்கிறதுக்காக இந்த ஒரு மீமை போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி மட்டும் நீங்க நினைச்சுக்காதீங்க. இந்த மீமானது பல வருஷமா சுத்திக்கிட்டு தான் இருக்கு. உண்மையாலேயே இந்த மீம்ல என்ன விஷயத்த சொல்லியிருக்காங்களோ அதே மாதிரியான காரியத்தை தான் இந்த திமுக பல வருஷமா பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு. நம்முடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு காலையில, அதாவது நேத்திக்கு காலையில போட்ட ஒரு ட்வீட்டை காட்டுறேன், தயவு செய்து பாருங்க. பாஜக அரசின் ஹிந்தி திணிப்பு, நுழைவு வாயிலேயே வாயில் நுழையாத பெயர், இந்தி திணிப்பு வெறியில் எல்லை மீறி சென்று கொண்டிருக்கிறது பாஜக. மொழி ஒன்று வரி வடிவம் 3 எனும் வகையில் ஹிந்தி பெயரையே தமிழ் ஆங்கிலத்திலும் எழுதி வைக்கும் இழிவான ஹிந்தி இம்போசிஷன் செயலில் இறங்கியுள்ளது ஒன்றிய பாஜக அரசு. திருச்சி மண்டல ரயில்வே அலுவலக நுழைவு வாயிலில் கர்த்தவ்ய துவார் என எழுதி வைத்துள்ளனர். வருங்கால வைப்பு நிதி அலுவலகங்களில் ஏற்கனவே பவிஷ்ய நிதி பவன் என்ற பெயரை திணித்து விட்டனர். குற்றவியல் சட்டங்களுக்கு சமஸ்கிருத பெயரை தான் ஆங்கில வரி வடிவத்தில் எழுதுகின்றனர். ஒன்றிய நீர்வளத்துறை அமைச்சகத்தின் பெயர் ஜல் சக்தி ஆகிவிட்டது. மகாத்மா காந்தி 100 நாள் வேலை திட்ட பெயர் மாற்றத்திலும் இதே வேலையை தான் காட்டினார்கள். கொட்டமும் ஆணவமும் கூடிக்கொண்டே போகிறது. தமிழர்களின் சுயமரியாதையை சீண்டி பார்க்கும் இவர்களுக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும். தமிழ் ஆங்கில பெயர்களிலும் இந்தியை திணிக்கும் முயற்சியை கைவிட்டு உடனடியாக அங்கு சரியான தமிழ் பெயர்கள் இடம்பெற வேண்டும். இல்லையென்றால் தமிழர்களின் சூட்டை ஒன்றிய பாஜக அரசு உணர வேண்டி இருக்கும் என்று எச்சரிக்கை விடுக்கிறேன். ஸ்டாப் ஹிந்தி இம்போசிஷன். ஐயா, முதல்வர் ஐயா, நீங்க இங்க போட்ட இந்த பதிவால இங்க எவனுக்காச்சும் ஏதாச்சும் பிரயோஜனம் இருக்கா சொல்லுங்க? எவனுக்காச்சும் பிரயோஜனம் அப்படின்றது இருக்கா? இங்க நம்ம தமிழகத்துல கஞ்சா போதையில அப்பாவி பொதுமக்களை கொடூரமா கொன்னு இருக்கானுங்க. உங்க கட்சியை சேர்ந்த ஒரு நிர்வாகி 2 வயசு குழந்தைகிட்ட பாலியல் தொந்தரவுல ஈடுபட்டிருக்கான். அதனால அந்த குழந்தை செத்தே போயிருக்கு. இதை பத்திலாம் as a CM இருக்கக்கூடிய நீங்க ஏதாச்சும் சொன்னீங்களா? ஏதாச்சும் கண்டனத்தை பதிவு செஞ்சீங்களா? ஏதாச்சும் பண்ணீங்களா? முதல்வர் போட்ட இந்த ஒரு கிரிஞ்சி ட்வீட்டுக்கு நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் செருப்படி பதிலடி கொடுத்திருக்காரு. டேக் a look. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, எப்போதெல்லாம் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு நீதிமன்றங்களில் கொட்டு வாங்கி செய்யும் ஊழல் எல்லாம் வெளிவந்து பொதுமக்கள் மத்தியில் திமுகவுக்கு எதிரான கடும் எதிர்ப்பு எழுகிறதோ அப்போதெல்லாம் அறிவாலயத்தில் உள்ள ஒரு பழைய தகர பெட்டியை திறந்து
இந்த இல்லாத இந்தி திணைப்பை எடுத்துக்காட்டு என்று உங்கள் தந்தை சொல்லிவிட்டு சென்றாரா? இந்த ஏமாற்று அரசியல் அவர் காலத்தோடு முடிந்துவிட்டது. இனியும் இந்த புளித்துப் போன காமெடி செய்து கொண்டிருக்காமல் நீங்கள் ஆட்சிக்கு வந்த நாளிலிருந்து பெருகியிருக்கும் ஊழல், கொலை, கொள்ளை, பாலியல் குற்றங்கள், போதைப் பொருட்கள் புழக்கம் என உண்மையான மக்கள் பிரச்சனைகளை குறித்து எப்போது பேசப் போகிறீர்கள்? நான் உங்களுக்கு ஒரு மீம் காமிச்சேன் இல்லையா, அந்த ஒரு விஷயத்தை தான் தலைவர் இப்படி ஒரு ட்வீட்டா போட்டு வச்சிருக்காரு. அந்த மீம்ல எப்படி திமுகவையும் ஸ்டாலினையும் கருணாநிதியும் கலாச்சிருப்பாங்களோ அதே மாதிரி அண்ணாமலை கலாச்சி தள்ளியிருக்காரு. ஐயா முதல்வர் ஐயா, எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு தற்குறி ஊபிஸ் மாதிரி தெரியுதா? தெரியாம கேட்கறேன், எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு என்ன தற்குறி ஊபிஸ் மாதிரி தெரியுதா? உருப்படியான அரசியல் பண்ணாம ஏன் இப்படி வெறுப்பு அரசியல் பண்றீங்க? இத மாதிரி வெறுப்பு அரசியல் பண்றதுனால யாருக்கு என்ன பிரயோஜனம்? நீங்க இத மாதிரிலாம் பண்றதுனால தமிழகத்துல இருக்கக்கூடிய மக்கள் உங்களை தலையில தூக்கி வச்சுலாம் கொண்டாட போறது கிடையாது. தயவு செய்து நீங்க போட்ட பதிவுக்கு கீழே வந்த கமெண்ட்ஸ் ஆச்சும் கண்ணை திறந்து பாருங்க. மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. ஊபிஸ்கள் தான் தனி உலகத்துல இருக்கிறானுங்கன்னு பார்த்தா ஊபிஸ்களின் தலைவரா இருக்கக்கூடிய நீங்களும் தனி உலகத்துல இருக்கீங்க, திராவிட உலகத்துல இருக்கீங்க. தயவு செய்து வாங்க, வெளியே வாங்க, ரியாலிட்டிக்கு வாங்க. தமிழகத்துல என்ன மாதிரியான காரியங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத கண்ணை திறந்து பாருங்க. எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எனதருமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் ஜெய் ஸ்ரீராம். சந்தி சிரிக்கும் சட்ட ஒழுங்கால கொலைகார மாநிலமாக தமிழகம் மாறியிருக்கு. திருநெல்வேலியில ஒரு புறம்போக்கு கும்பலு கஞ்சா போதையில அங்க இருக்கக்கூடிய அப்பாவி பொதுமக்கள் மீது கொலைவெறி தாக்குதலை நடத்தியிருக்கானுங்க. அந்த தாக்குதல்ல 2 பேர் இறந்து போயிருக்காங்க, 5 பேர் ரொம்ப கவலைக்கிடமா இருக்காங்க, உயிருக்கு போராடிட்டு வந்துட்டு இருக்காங்க. திமுகவின் விடியா மாடல் ஆட்சியின் கீழே போதை புழக்கம் அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு இந்த நிகழ்வு ஒரு சான்றா இருக்கு. கஞ்சா போதையில தான் இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான நிகழ்வு நடந்திருக்கு. அவனுங்க கஞ்சா போதையில தான் அந்த பொதுமக்களை தாக்கியிருக்கானுங்க, ஓகேங்களா? ஆனா தமிழகத்துடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை தொட்டு திமுக இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர்கள் வரைக்கும் அவங்க எல்லாருமே தமிழகத்துல கஞ்சாவே இல்ல, கஞ்சா புழக்கமே இல்ல அப்படின்ற மாதிரி கண்ணை மூடிக்கிட்டு பேசிட்டு இருக்காங்க. பச்சையா புழுகுறாங்க. இங்க கஞ்சாவே இல்ல, கஞ்சா கல்டிவேஷனே இல்ல அப்படின்ற மாதிரி பச்சையா புழுகிட்டு இருக்காங்க. மார்ச் 2ஆம் தேதி திருநெல்வேலி மாவட்டத்துல நாங்குநேரி எல்லைக்குட்பட்ட பகுதியில ஒரு சில பேரு கஞ்சா போதையில கையில கத்திய வச்சுக்கிட்டு கண்டமேனிக்கு போறவங்களையும் வரவங்களையும் தாக்கியிருக்கானுங்க. அதுல புலம்பெயர்ந்த தொழிலாளர் உட்பட பல பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, 2 பேர் இறந்தே போயிருக்காங்க. இது ஜஸ்ட் ஒரு குற்ற சம்பவம் அப்படின்ற மாதிரிலாம் பார்க்க முடியாது. ஏன்னா இது மாதிரியான குற்ற சம்பவங்கள் திமுக ஆட்சியின் கீழே தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இது மாதிரியான நிகழ்வுகள் வாடிக்கையா மாறி போயிருக்கு. திமுக ஆட்சியின் கீழே தமிழகத்துடைய சட்ட ஒழுங்கு என்ன லட்சணத்துல இருக்கு அப்படின்றத இந்த நிகழ்வு வெளிக்காட்டுது. திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா தமிழகத்துல போதைப் பொருட்களுடைய நடமாட்டம் அதிகமா இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இந்த விவகாரம் குறித்து கொஞ்சம் நம்ம டெப்தா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய திரு திருமாவளவன் அவர்கள் இந்த விவகாரம் குறித்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத போடுறேன், பாருங்க. தென் மாவட்டங்களில் சாதியின் பெயரால் வன்முறை வெறியாட்டத்தை தூண்டிவிட்டு அரசியல் ஆதாயம் தேட சங் பரிவார்கள் முயற்சிக்கிறார்கள் என்று ஏற்கனவே தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதற்கு ஒத்திகையோ இந்த செயல் என்று எண்ண தோன்றுகிறது. எந்த பின்புலமும் எந்த பின்னணி காரணமும் இல்லாமல் 2 பேர், அதில் ஒருவர் தலித் வகுப்பை சார்ந்தவர் என்று சொல்லப்படுகிறது. பல பேர் 10க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். எனவே இதன் பின்னணியை முழுமையாக ஆய்ந்தறிய வேண்டும். சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். எல்லாத்துக்கும் ஆர்எஸ்எஸ் தான் காரணம், எல்லாத்துக்கும் பாஜக தான் காரணம். சார் கொஞ்சமாச்சு வெக்கம் இருக்குங்களா உங்களுக்கு? எம்பியா இருக்கீங்களே, இப்படியா பேசுவீங்க? ஏதாச்சும் ஆதாரங்கள் இருக்கா? சங் பரிவார் அமைப்புகள் தான் இது மாதிரிலாம் பண்றாங்க, திட்டமிட்டு இது மாதிரியான காரியங்கள் செய்யறாங்க. எப்படி சார் இப்படிலாம் பேசுறீங்க? எம்பியா இருந்துகிட்டு அடிப்படை ஆதாரம் கூட இல்லாம எப்படி நீங்க இது மாதிரிலாம் பேசுறீங்க? எப்படி உங்களுக்குலாம் அந்த மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்க? ஃபர்ஸ்ட் நீங்களா எப்படி எம்பியா ஆனீங்க? கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சொரணை இல்லாம வாய்க்கு வந்தது எல்லாத்தையுமே அடிச்சு விடுறீங்க. அவனுங்க கஞ்சா போதையில அப்பேற்பட்ட சம்பவத்தை பண்ணிருக்கானுங்க. அது குறித்துலாம் இவர் எதுவும் பேசல, நேரா வந்துட்டாரு. இது மாதிரி நிகழ்வுகளை திட்டமிட்டு செயல்படுத்துறதே சங் பரிவார் அமைப்புகள் தான், ஆர்எஸ்எஸ் தான். இதை நாம தீர விசாரிக்கணும். என்ன சார் இது? வேங்கை வயல் விவகாரத்துக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பேசுறீங்களோ அதே மாதிரி இங்கேயும் பேசிட்டு இருக்கீங்க. எல்லாத்துக்குமே சங் பரிவார் அமைப்புகள் தான் காரணமா?
எப்படி சார் உங்களால இது மாதிரிலாம் பேச முடியுது? 2021ல திமுக ஆட்சிக்கு வந்தது இருந்து தமிழகத்துல போதைப் பொருள் நடமாட்டம், போதைப் பொருள் கடத்தல், கஞ்சா விற்பனை, செயற்கை போதைப் பொருட்களுடைய விநியோகம் இது எல்லாமே மானாவாரியா அதிகமாயிருக்கு. தமிழகத்துல நடக்கக்கூடிய முக்காவாசி குற்றங்களுக்கு காரணமே போதை தான். அவனுங்களாம் போதையில இருக்கும்பொழுது தான் இது மாதிரி குற்ற சம்பவங்களை ஈடுபடுறாங்க அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட்டே சொல்லுது. 2021ல போதையால நடந்த குற்ற சம்பவங்களின் எண்ணிக்கை 6852. ஓகேங்களா? வெரி நெக்ஸ்ட் இயர் இந்த 2022ல பாத்தீங்கன்னா அது அப்படியே 10,385ஆக மாறி இருக்கு, அதிகமாயிருக்கு. கிட்டத்தட்ட 51% அதிகமாயிருக்கு. இது ஒன்னே போதும் திமுக என்ன லட்சணத்துல ஆட்சி பண்றாங்க அப்படின்றதுக்கு இது ஒன்னே போதும். இதுவே சான்று. அதே மாதிரி போதைக்காக உபயோகப்படுத்தக்கூடிய மருந்து மாத்திரைகள் அதனுடைய அளவும் பயங்கரமா அதிகமாயிருக்கு. 2023ல 39,910 இருந்துச்சு. அதுவே 2024ல 1,42,000 அதிகமாயிருக்கு. அதாவது 3 மடங்கு அதிகமாயிருக்கு. ஒரே வருஷத்துல 3 மடங்கு அதிகமாயிருக்கு. இப்ப நான் சொன்ன இந்த டேட்டா இருக்கு இல்லையா, இந்த டேட்டா சொன்னது தமிழக காவல்துறை தான். தமிழகத்துல அதிகரிக்கக்கூடிய இது மாதிரியான போதைப் பொருட்கள், செயற்கை போதைப் பொருட்கள் மாதிரியான விஷயங்களால இங்க இருக்கக்கூடிய பெற்றோர்கள் மரண பீதியில இருக்காங்க. இதுக்கு முன்னாடிலாம் இது மாதிரியான விவகாரங்கள் சிட்டி சைட்ல மட்டும்தான் நடக்கும். பட் இப்போ இது மாதிரியான போதைப் பொருட்கள் உபயோகிக்கிற விஷயம் எல்லாமே கிராமம் வரைக்கும் போயிருக்கு. கிராமத்துல உடைய பசங்க கூட இது மாதிரியான போதைப் பொருட்களை உபயோகப்படுத்துறாங்க. நம்ம முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் எப்ப பார்த்தாலும் போதையின் பாதையில் செல்லாதீர்கள் அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாரு, கத்துவாரு. ஆனா போதைப் பொருட்கள் கடத்துறதுல மாட்டிக்கிறதே ஊபிஸ்கள் தான், திமுக காரணங்க தான். சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் மன்னனான ஜாஃபர் சாதிக்கு திமுகல NRI விங்ல இருந்தான். ஓகேங்களா? அவ என்ன மாதிரியான காரியங்கள் செஞ்சா அப்படின்றது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அதே மாதிரி ராமேஸ்வரத்துல 360 கோடி மதிப்புள்ள கொக்கைன் வச்சிருந்ததா திமுக கவுன்சிலர் சர்ஃப்ராஸ் நவாஸ் அப்படின்றவன் மாட்டினான். அவனை கைதும் பண்ணாங்க. ஏண்டா நீ திமுக காரனா இருக்கிறதுல கூட எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுடா. ஆனா எங்களுடைய இஸ்லாமிய மார்க்கத்துல போதைப் பொருள் உபயோகப்படுத்துறது அப்படிங்கறதெல்லாம் ஹராமு. அதெல்லாம் இஸ்லாமியர்கள், உண்மையான இஸ்லாமியர்கள் அதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிவிட்டு மேடைக்கு மேடை பேசிவிட்டு நீங்க என்னடா போதைப் பொருள் கடத்துற பிசினஸ் தான் பண்ணிருக்கீங்க. ஒருத்தனானா கொக்கைன்னு, இன்னொருத்தனானா இன்டர்நேஷனல் அளவுல போதைப் பொருட்களை கடத்தியிருக்கான். இந்த மெத்தபெட்டமைன் மாதிரியான விஷயங்களை கடத்தியிருக்கான். இவனுங்க போதைப் பொருள் வித்து சம்பாதிச்ச காசுல பல இஸ்லாமியர்களுக்கு உதவியும் பண்ணியிருக்கானுங்க. ஏகப்பட்ட உதவிகள் பண்ணியிருக்கானுங்க. இதுக்கு நடுவுல தமிழகத்தின் சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு மா சுப்பிரமணியம் அவர்கள் ஒரு பிரஸ் மீட்ல தமிழகத்துல 0% கஞ்சா கல்டிவேஷன் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. பேசிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் அன்னைக்கு மதியமே பாலிமர்ல ஒரு நியூஸ் வருது. அதாவது இவருடைய துறைக்கு சம்பந்தப்பட்ட ஒரு இடத்துல ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் நினைக்கிறேன், அங்க பாத்தீங்கன்னா மருத்துவ வளாகத்துல கஞ்சா செடியை வளர்த்துருக்கானுங்க. ஆள் உயரத்துக்கு கஞ்சா செடியை வளர்த்து வச்சிருக்காங்க. சார் இதுதான் நீங்க சொன்ன 0% கஞ்சா கல்டிவேஷனா சார்? இங்கிட்டு இம்புட்டு பிரச்சனைகள் இருந்தாலும், இவ்வளவு கொடூரமான விஷயங்கள் இங்க நடந்துட்டு இருந்தாலும், நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஏதோ தமிழகத்தினுடைய மக்களை மீட்க வந்த மீட்பற மாதிரி அங்கிட்டு பேசிட்டு இருக்காரு. இதுல ஹிந்தி திணிப்பு, ஸ்டாப் ஹிந்தி இம்போசிஷன், மத்திய அரசு பாருங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றாங்க, கொட்டமும் ஆணவம் அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கண்டமணிக்கு பேசிட்டு இருக்காரு. தமிழகத்துல ஒரு காலத்துல இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் வேலை வாய்ப்பு தேடி அலைஞ்சிட்டு இருந்தானுங்க. ஆனா இப்போ போதைப் பொருட்களை தேடி அலைஞ்சிட்டு இருக்கானுங்க. அந்த போதைப் பொருட்களை உபயோகப்படுத்தினதுக்கு அப்புறமா சமூக விரோத செயல்கள்ல வேற ஈடுபடுறானுங்க, குற்ற சம்பவங்களை ஈடுபடுறானுங்க. இதனாலேயே தமிழகத்துல பல பகுதிகளில் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும், ஏன் ஒரு சில ஆண்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத நிலைமையானது உருவாகி இருக்கு. எல்லா இடத்துலயும் எல்லா நேரத்திலயும் போலீஸ்காரங்களால இருக்க முடியாது. பாவம் அவங்களும் மனுஷங்க தானே, அவங்களுக்கும் ஃபேமிலிஸ் அப்படின்றது இருக்கு தானே. அவங்களுடைய லைஃபை பார்க்க வேணாமா? எல்லா இடத்துக்குமே எப்படி அவங்க வருவாங்க, எல்லா நேரத்திலுமே எப்படி அவங்க அங்க இருப்பாங்க? இங்க இது மாதிரியான தவறுகள் ஏதாச்சும் நடந்ததுன்னா இங்க இருக்கக்கூடியவர்கள் நேரா போலீஸை தான் கை காட்டுறாங்க. போலீஸ் என்ன பண்ணிட்டு இருக்கு, போலீஸ் என்ன தூங்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி போலீஸ் மேல எரிஞ்சு விழுறாங்க. போலீஸ்காரங்க என்னங்க பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்க? அவங்க என்ன இண்டிபெண்டன்ட் பாடியாவா இருக்காங்க? இல்ல அரசியல்வாதி கீழே தான் அவங்க இருக்காங்க. அரசியல்வாதிகள் என்ன சொல்றாங்களோ அதை கேட்க வேண்டிய சூழ்நிலையில போலீஸ்காரங்க இருக்காங்க. அவங்களால வேற எதுவுமே செய்ய முடியாதுங்க. பல பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். இது மாதிரியான விவகாரங்கள்ல போலீஸ்காரங்க பொதுமக்களை காப்பாத்துறதுக்காக போகும்பொழுது போதையில இருக்கக்கூடிய அந்த கும்பலால போலீஸ்காரங்க அடிபட்டிருக்காங்க. அவங்க தாக்குதலுக்கு ஆளாயிருக்காங்க. சில போலீஸ்காரங்க உயிரை விட்டுருக்காங்க, இறந்தே போயிருக்காங்க. நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியின் கீழே பாதிக்கப்படுறது இங்க இருக்கக்கூடிய அப்பாவி பொதுமக்கள் தான். தினம் பாதிக்கப்படுறாங்க. இந்த லட்சணத்துல ஸ்டாலின் என்ன சொல்றாரு, தமிழகத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு, தமிழகத்துல இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நான் தந்தையாக இருக்கிறேன், அப்பாவாக இருக்கிறேன். அவங்க என்ன அப்பான்னு கூப்பிடும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு.
ஒரு அப்பா தன்னுடைய குடும்பத்துல இருக்கக்கூடியவர்களை இப்பேற்பட்ட சூழ்நிலையில தான் வச்சுட்டு இருப்பாரா? நீங்க உங்க குடும்பத்தினரை இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் வச்சுட்டு இருக்கீங்களா? இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு, இளைஞர்களுக்கான வளர்ச்சி, இளைஞர்களுக்கு அதிகாரம் அளித்தல் அப்படின்ற மாதிரியான வாக்குறுதிகளை திமுகவினர் கொடுத்தாங்க. இளைஞர்களுக்காகவே இப்பேற்பட்ட வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. இதுல ஏதாச்சும் ஒன்னாச்சும் அவங்க நிறைவேற்றினாங்களா? இல்ல. இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் போதையை தேடிட்டு தான் ஓடிட்டு இருக்கானுங்க. திருநெல்வேலியில நடந்த இந்த ஒரு கொடூர சம்பவம் ஒரு தனிப்பட்ட நிகழ்வு இல்ல. அது நம்ம எல்லாருக்குமே ஒரு எச்சரிக்கை. அத ஒழுங்கா நாம உணரலனா, அதுக்கேத்த மாதிரியான முன்னேற்பாடுகள் செய்யலனா, நாளைக்கு நம்ம இடத்திலேயே அப்படிப்பட்ட நிகழ்வானது நடக்கும். சோ தமிழக அரசு தங்களுடைய இரும்பு கரத்தை எடுத்து மாட்டிக்கிட்டு இந்த மாதிரி சமூக விரோத செயல்களை ஈடுபடுறவனுங்களை அடக்கணும். அடக்கி ஆகணும். தமிழக மக்கள் சார்பாக அந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் முன்னெடுத்து வச்சுக்கிறேன்.